கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 31 வசனங்களை பற்றி பார்க்கலாம். 28ஆம் வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்குறோம். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் ஆசீர்வதிக்கவும் செய்கிறாரு. இந்த பலுகி பெருகி பூமியை நிரப்பிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை அப்படின்னு போட்டிருக்கோம். ஃப்ரூட்ஃபுல்னால் கனி கொடுக்குறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. கனி அப்படின்னு சொன்னால் சரீர பிரகாரமான கனிகள் மட்டும் இல்லாமல் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். அவர் முதலாவது கனி என்று எதை சொல்கிறாருன்னா குழந்தைகளை தான் சொல்கிறாரு. சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குழந்தை பேருங்கிறது முதலாவது முக்கியமான காரணமாக சொல்கிறாரு. ரெண்டாவது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கர்ப்பத்தின் கனி, ஆடுகள் மாடுகள் முதலியவரையும் நமக்கு பெருகக்கூடியதாக இருக்கும், எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. வேதாகமத்தில் நிறைய இடங்களில் மரம் மனிதனுக்கு ஒப்பாக கூறப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கனி கொடுக்கறதோ அப்படின்னு சொன்னால் கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுங்கிறத கூட நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 3:10 இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்படின்னா நம்ம வெறும் மனிதர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறவர்களா மட்டும் இல்லாமல் சரீர பிரகாரமான கனிகளை மட்டும் இல்லாமல் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு வேதாகமத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா பெற்றோர் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் பிள்ளைகள் இருப்பாங்க. பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் எப்படி வளர்த்துருக்கிறார்கள் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது போக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு 23ஆம் வசனத்துலேயும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மனிதர்களை விலங்குகளை போல வெறும் மனிதர்களாக படைக்காமல் அவர்கள் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு தேவன் மனிதர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 29ஆம் வசனத்தில், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆரம்ப காலத்தில் தேவன் உலகத்தை படைத்த போது மனிதர்கள் சைவ உணவு உண்பவர்களாக, அதாவது பூண்டுகளையும் மரங்களையும் விருட்சங்களையும் அதில் இருக்கக்கூடிய கனிகளையும் புசிக்கிறவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. எப்போ மனிதர்கள் இந்த விலங்கு உணவு அல்லது அசைவ உணவை உண்கிறவர்களாக மாறினார்கள் அப்படின்னு சொன்னால் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும்பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு தான் மனிதர்களுக்கு இந்த அசைவ உணவுங்கிறதே வருது. அடுத்தபடியாக 30ஆவது வசனத்தில், பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அது அப்படியே ஆயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ மிருகங்களுக்கும் சைவ உணவு தான், அதாவது பூண்டு இவைகளை தான் உணவாக கொடுத்துருக்கிறார். 31ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது,
சாயங்காலமும் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. அப்போ அவர் பார்க்கும்போது மிகவும் நன்றாயிருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. எதையெல்லாம் உண்டாக்கிறாரு? வெளிச்சம், இருள், வானம், ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கக்கூடிய நீர், கீழே இருக்கக்கூடிய நீர், புல் பூண்டுகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மனிதன், இப்படி எல்லாவற்றையும் படைத்துட்டு எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது. அவருடைய பார்வைக்கு மிகவும் நன்றாயிருந்தது. நம்முடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2ஆம் அதிகாரத்தில் மனிதன், மனுஷி இவங்க 2 பேரையும் எப்படி உண்டாக்கினார் அப்படிங்கிறதையும் விரிவாக அவரே கூறியிருக்கிறாரு. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.